ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா மட்டன் கொழுப்பு ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை லவங்க ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சில்லி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் பிக் சைஸில். இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், மட்டன் மசாலா, கரம் மசாலா, தனியா பவுடர் இது எல்லாமே தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டேன். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போச்சு. இப்போ வந்துட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கிற மட்டன் கொழுப்பு வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இதையும் இந்த மசாலா கூட நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பைண்ட் ஆகிற மாதிரி வதக்கி விடுறேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ வந்து மூடி போட்டு நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா இது கொழுப்பு தான் இல்லைங்களா, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். உங்களுக்கு தண்ணிலாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வந்துட்டு தண்ணிலாம் எதுவும் ஊற்றலை. ஆயில் மசாலா அதுலேயே இந்த கொழுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை போட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. நல்ல டேஸ்டியான அப்படியே ஜூஸியான மட்டன் கொழுப்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தப்போ செம டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் வீட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப காரசாரமான ஜூஸியான மட்டன் கொழுப்பு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ, பாய்.